ஸோ இந்த லேஅவுட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர்ஸ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. அமிர்த வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல். நம்ம சைட்டோட காம்பவுண்ட் அப்படியே அட்ஜாயின்ல தான் அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தான் இங்க சைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. காலையிலேயே பார்த்தீங்கன்னா மங்களகரமா பூமி பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. டோட்டலாக 105 பிளாட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நியூ லான்ச்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்கும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. நம்ம சைட்லேருந்து எக்ஸாக்டாக திருப்பூர் முருகன் கோவில் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. ஏசியாலேயே ஒரு பெரிய தீம் பார்க், இல்லலூர் தீம் பார்க் ஒண்டர்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இங்கேருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இதோட கனெக்டிவிட்டி தாங்க பெரிய ஹைலைட். இங்கேருந்து ஒரு 50 மீட்டர்ஸில் நம்ம ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி போயிடலாம். ஸோ ஓஎம்ஆர்லேருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் தான் அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து அதே மாதிரி சிறுசேரி எம்ப்ளாய்மெண்ட் கனெக்டிவிட்டி, ஐடி ஜோன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கரண்ட்டாக மெட்ரோ ஸ்டேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லி ஆகணும். கரண்டா வந்து உங்களுக்கு சிறுசேரி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஜியோ பாஸ் ஆயிருக்கு எங்க அப்படின்னா, சிறுசேரி டு மகாபலிபுரம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து நம்ம சிறுசேரியிலேருந்து இந்த ரூட்ல தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி போகுது மகாபலிபுரம் வரைக்கும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரஃபீக். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஓஎம்ஆர் காலவாக்கம்ல இருந்து கரெக்டா ஒரு 50 மீட்டர்ல தான் ஆன் ரோட்லயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கோங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார் ஹோம்ஸோட ராயல்சி லேஅவுட் தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இப்போ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். எந்த டவுட்டா இருந்தாலும் நீங்க அவங்ககிட்டே கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. இதை நம்ம சேனல் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காகயாவது நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்பதான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இமீடியட்டா வந்து சேரும். ஸோ இந்த லேஅவுட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மெயின் ரோட்லேருந்து 50 மீட்டர்ஸ். ரெண்டாவது அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூலோட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. அமிர்த வித்யாலயா சிபிஎஸ்இ ஸ்கூல். நம்ம சைட்டோட காம்பவுண்ட் அப்படியே அட்ஜாயின்ல தான் அந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்கு. அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா, இங்க ஃப்ரண்ட்ல வரும்போது ஒரு கிரீன் கலர் பில்டிங் இருக்கும். அதுல ரைட் கட் பண்ணீங்கன்னா அந்த ஸ்கூலோட என்ட்ரன்ஸ். அதுக்கு அடுத்த காம்பவுண்ட் தான் நம்மளோட லேஅவுட் அமைஞ்சிருக்கு. வாங்க இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சைட் உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, நியர்பைல ஹைலைட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத நம்ம சைட் உள்ள போய் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றீங்க. அதே மாதிரி ஓஎம்ஆர் கேளம்பாக்கம் காலவாக்கம் லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னைக்கு தான் இங்க சைட்டை வந்து லான்ச் பண்ணாங்க. காலையிலேயே பாத்தீங்கன்னா மங்களகரமா பூமி பூஜைலாம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன்ல, நம்ம சைட்டை ஒட்டியே ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குன்னு. இந்த ஸ்கூல் தாங்க அமிர்த வித்யாலயா ஸ்கூல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ரைட் சைட்லயே உங்களுக்கு வந்து சிவநாடார் யூனிவர்சிட்டி அப்படின்னா எஸ்எஸ்என் இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்கு முன்னாடி நேம் இருந்தது. ஸோ அந்த காலேஜ் நேமும் இருக்கு, இப்போ யூனிவர்சிட்டி நேமும் இருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே ரைட் சைட்ல தாங்க உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த சைட்ல இருந்து ஹைலைட்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்லங்க, நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா திருப்பூர் முருகன் கோவில் உங்களுக்கு கரெக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஏசியாலேயே ஒரு பெரிய தீம் பார்க், இல்லலூர் தீம் பார்க் ஒண்டர்லா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா கரெக்டா இங்கிருந்து ஒரு 3.2 கிலோமீட்டர்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க. இப்ப கூட லேட்டஸ்டா நியூஸ்ல போட்டிருப்பாங்க, ரோல் கோஸ்டர் ட்ரையல் வந்து ஒண்டர்லா தீம் பார்க்ல போயிருக்கு. அதே மாதிரி இதோட கனெக்டிவிட்டி தாங்க பெரிய ஹைலைட். இங்கிருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்ல நம்ம ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி போயிடலாம். ஸோ ஓஎம்ஆர்ல இருந்து உங்களுக்கு மகாபலிபுரம் கரெக்டா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்ல தான் அமைஞ்சிருக்கு. இங்க ரோடுக்கு உண்டான கனெக்டிவிட்டிஸ் ஆக்சுவலா ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவுல ஒரு பைபாஸ் ரோட் கனெக்டிவிட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த கனெக்டிவிட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டா சிவநாடார் காலேஜுக்கு அப்படியே ஃப்ரண்ட்லயே தான் உங்களுக்கு வந்து அந்த ஓஎம்ஆர் ஒரு ரவுண்டான ஆக்சுவலா ஓஎம்ஆருக்கும் ஈசிஆருக்கும் நடுவில் வர பைபாஸ் கனெக்டிவிட்டி இருக்கு. இது செகண்ட் கனெக்டிவிட்டியா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க இருந்து மெரினா மால் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அமைஞ்சிருக்கு. நான் இந்த 2 கனெக்டிவிட்டி சொன்னேன்லங்க, இந்த கனெக்டிவிட்டி ஸ்டார்டிங் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுசேரி முன்னாடியே உங்களுக்கு வந்து படூர்ன்ற லொகேஷன் வரும். கோத்ரேஜ் அபார்ட்மெண்ட்ல இருந்தா இந்த பைபாஸ் கனெக்டிவிட்டியோட என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதோட எண்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க திருப்பூர் ஈசிஆரோடைய கனெக்டிவிட்டியில போய் ஜாயின் ஆகுதுங்க. ஸோ உங்களுக்கு டிராஃபிக் இருக்கக்கூடாதுன்றதுனால இந்த பைபாஸோட கனெக்டிவிட்டி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதை வந்ததுல இருந்து இந்த ஓஎம்ஆர் லொகேஷன் ஓல்டு மகாபலிபுரம் ரோடோட பிரைஸ் காஸ்ட் வந்து எங்கேயோ பூம் ஆயிடுச்சு. கேளம்பாக்கம் வரைக்கும் போயிட்டு இருந்த ப்ராப்பர்ட்டி இப்போ திருப்பூர் தாண்டி மகாபலிபுரம் நியர்பை வரைக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி டெவலப்மெண்ட் இந்த லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஜாப்பனீஸ் சிட்டிஸ் வந்து கரெக்டா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அங்கேயும் ஒரு பெரிய ஹப், இண்டஸ்ட்ரியல் ஹப் வந்து உருவாயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட கம்பெனி அது உள்ள வந்தாச்சு. இங்க இருந்து அதே மாதிரி சிறுசேரி எம்ப்ளாய்மெண்ட் கனெக்டிவிட்டி ஐடி ஜோன் இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ல தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப கரண்டா மெட்ரோ ஸ்டேஷனை பத்தி உங்களுக்கு சொல்லி ஆகணும். கரண்டா வந்து உங்களுக்கு சிறுசேரி வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஜியோ பாஸ் ஆயிருக்கு எங்க அப்படின்னா, சிறுசேரி டு மகாபலிபுரம் வரைக்கும் உங்களுக்கு மெட்ரோ கனெக்டிவிட்டி வந்து நம்ம சிறுசேரியிலேருந்து இந்த ரூட்ல தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி போகுது
மகாபலிபுரம் வரைக்கும் ஒன்று. ரெண்டாவது அதே மாதிரி ஏகப்பட்ட கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இதே OMR லொக்கேஷனில் தான் உங்களுக்கு அவைலபிளாக வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து இந்த ஒண்டர்லா தீம் பார்க் கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஏரியா வந்து இந்த லொக்கேஷனில் தான் உங்களுக்கு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஐ மீன் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 5 to 10 kilometers தான் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்று. அதே மாதிரி இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏன் இந்த லொக்கேஷனில் கனெக்ட் ஆகி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் லொக்கேஷன் மகாபலிபுரமும் இன்னும் ஒரு பெரிய லெவலில் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க ஒன்று. ரெண்டாவது அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய அத்தாரிட்டி எல்லாமே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சிட்டி உள்ள இருக்கு, அதை கன்வெர்ட் பண்ணி இங்கே இந்த பக்கம் கடலூர் இந்த சைட்ல இருந்து மதுரை இந்த பக்கத்துல இருந்து எதுனாலுமே சிட்டிக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் வந்து மகாபலிபுரம் தாண்டி ஒரு லொக்கேஷனில் செலக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ECR OMRோடைய ஆக்டிவிட்டீஸும் கனெக்டிவிட்டிஸும் எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ரோட்லேருந்து நியர்பைல ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இமிடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு வரணும்னாலும் சரி, இந்த ஏரியா ஐ மீன் காலவாக்கம் ஏரியா செமையா பூம் ஆகிட்டு வருது. இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் உங்களுக்கு இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வழக்கம் போல் ஸ்கூல் காலேஜஸ் முக்கியமான ஹைலைட் லொக்கேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கங்க. இந்த ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஹோம்ஸோட ராயல் சி. இது ஒரு DTCP அண்ட் ரேர் அப்ரூவ்ட். டோட்டலாக 105 பிளாட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. மினிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து மேக்ஸிமம் 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இதில் ப்ராப்பர்ட்டி அவைலபிளாக இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ லான்ச்ன்றதுனால உங்களுக்கு எல்லா ஃபேஸிங்லும் பிளாட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விருப்பப்படுற மாதிரி கார்னர் பிளாட்டும் நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் அம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 30 feet ரோட் 24 feet ரோட் அமைச்சிருக்காங்க. ஸ்டோலா ஸ்ட்ரீட் லைட் உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சைட் உள்ளே உங்களுக்கு EB லைனும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கும் உங்களுக்கு சைட் உள்ள அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகே மக்களே, இந்த ப்ராஜெக்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்புறேன். அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4599 கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் நெகோசியபிள் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஒரு 7 லட்ச ரூபாய் இருந்தால் போதும், இதில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி தரலாம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பர் அவங்களோட டைரக்ட் கான்டாக்ட் நம்பர் தான். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் யாருக்கும் ப்ரோக்கரேஜ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம OMR கேளம்பாக்கம் காலவாக்கம் இந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இமீடியட்டாக ஆன் ரோட்லேருந்து நியர்பைல ப்ராப்பர்ட்டி தேடிட்டு வீடு கட்டணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள்.